போப்பா தாண்டி போங்க. சீக்கிரமா விடுப்பா. ரசமாவா? சரி நம்ம மலை போடு. பிரியா காவியா தங்கப்பிள்ள வாங்க. நல்லா இருக்கியா சாமி? ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காரு. இப்ப தம்பி இங்க வா, இன்னொரு சுண்டல் கொடு. தம்பி வா, சுண்டல் தர கொஞ்சம் எடுத்து போடியா என்ன ரொம்ப உனக்கு பயிர் நாங்க தரோம் முறை முறையா சுண்டல் நாங்க ஏவாடியா நம்ம சுண்டல் விற்க மாட்டா சும்மா நல்லா இல்லம்மா. ஏப்பா கவலை பண்ணிடு சொல்லாதப்பா. ஆயாலாம் சிரிச்சுக்கிட்டே இல்லையா? எனக்குள் எவ்வளவு வேதனை தெரியுமா? நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்ல. எவ்வளோ ஒண்ணுமே இல்லடி. 4 சுண்டலை தராண்டி 10 ரூபாய்க்கு. மலைப்பூண்டுக்கு போய் மலைப்பூண்டு சாப்பிட்டா குசு நல்லா வருமாங்க. சரி இனிமேல் மலைப்பூண்டு யூஸ் பண்ணுறேன் நான். தேனி பக்கம் போய் எனக்குன்னு தனியாக 1 கிலோ வாங்கி வச்சு வெள்ளைப்பூடு குழம்பு வைக்கிறேன். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இப்போ மத்தியானம் சாப்பிட்டேப்பா மீன் குழம்பு. இப்போ நான் வாங்கிட்டு வந்துருக்கலாம்ப்பா ஒரு சாப்பாடு. 2 பேர் நைட்டு சாப்பிட்ருப்போம். ஆனால் முறுக்கு இந்த சுண்டல் நொறுக்கு தினியாக திண்டா கொஞ்சம் வயிறு நிறையுங்களா? அத்தேன் அதுகள் கடன் கொடுக்கணும். வேறு சாப்பாடு வாங்கி கொடுத்தா போங்க. இங்கே பாரு வளர்மதி காட்டில் மழை. எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் புயல் அடிக்குதா? சரி விடுங்க, அமர்த்திடுவோம் புயலை. எந்த ஊருப்பா? ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வரப்பா. உமா ராமநாட்டுக்கு வந்துட்டேன். இப்படியே மதுரைக்கு போகிறேப்பா. எத்தனை மணி ஆகுமோ? பஸ் இருந்தால் வீட்டுக்கு போயிடுவேன். இல்லாட்டி என்ன செய்யணும் தெரியல. கோரிப்பாளையம் தானே? ஏப்பா வீடியோ போடல நீங்கள்? உமா பாப்பா வா எங்கள் வீட்டுக்கு. நல்லா இருக்கண்ணா. நான் நல்லா இருக்கேன். பையத்துக்கு மேலே வைக்கலாம். பையத்துக்கு மேலே வைக்கலாம். இன்னும் 60 வயசு வரலையே. வந்தானே சொல்றேன். 60ஆவது பிறந்த நாள் கொண்டாடுங்க எல்லாத்துக்கும். எல்லாரும் எனக்கு சமையல் மட்டும் பண்ணுவேன். வேற வேலை தெரியாது. என்ன பார்த்தீங்களா? என்ன பார்த்தீங்க? வாங்க லட்சுமி, வாங்க லட்சுமி. நீங்க ராம்நாட்டில் தான் இருக்கீங்களா? இவ்வளோ நேரம் ராம்நாட்டில் தான் நின்றுச்சு. நல்லா இருக்கீங்களா? அம்மா 38 வயது. எனக்கு 38 வயசா? எப்பா இங்க பாருப்பா, ராஜா எனக்கு 60 வயசுங்கிறாரு. ராமேஸ்வரம் எப்போ போனீங்கக்கா? நேத்தா போனோம். நேற்று நைட்டு போனோம்ப்பா. தங்கச்சி மடத்துல தங்கணும். அங்கே ஒரு எங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஃப்ரெண்டு. அவங்க வீட்டில் தங்கிட்டு சாப்பிட்டு இருந்தோம். இன்னைக்கு போக சொல்லலை அவங்க. சரி நம்ம வியாபாரத்துக்கு பார்த்தா தானே காசு வரும். இருக்கிறத விற்றுட்டு இன்னொரு நாளைக்கு அந்த பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். இந்த குழந்தை பிறந்திருக்கு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போகணும் பாருவின்னு. ஆம்பளை பையனா? சரி சரி.